ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2023 ஹாலிவுட்டில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வந்த பிளேன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பைலட்டாக இருக்கார். அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆனதால் பிளெயினோட கண்ட்ரோல் வந்து அவங்க இழந்துடுறாங்க. அதனால அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் அந்த பிளெயினை லேண்ட் பண்ணிடுறாங்க. லேண்ட் பண்ண உடனே அந்த பிளெயினில் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற யாருக்குமே இவங்களால தகவல் சொல்ல முடியல. அதே நேரத்தில் அந்த ஐலாண்டில் இருக்கிற டெரரிஸ்ட்லாம் இவங்கள என்ன பண்ணாங்க, கடைசியில் இவங்கெல்லாம் அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போனாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. எதுக்குன்னா, ஸ்டார்டிங்கில் அவங்க அந்த பிளெயின்லேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு பண்ணுற அந்த முயற்சியாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற டெரரிஸ்ட்டை எல்லாத்தையும் கொன்னுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அங்கே ட்விஸ்ட்டு வைப்பாங்க, அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து பிளெயினில் வந்த ஒரு பெரிய கிரிமினல் கூட சேர்ந்து அங்கே இருக்கிறவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் முயற்சி பண்ணுவாங்க, அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும். அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ளே போன உடனே அவங்க எல்லாத்தையும் திசை திருப்பிட்டு இவங்க எப்படியாவது அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு பண்ணுற செயலாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சு முடித்தார். உண்மையிலேயே அந்த கூட இருந்தவர் வந்து இவருக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. அதெல்லாம் காட்டினதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நேச்சுரலாக வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே அவங்களோட வேலையை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த பிளெயினை லேண்ட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்க, அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும். கடைசியில் அந்த விங்கு உடஞ்ச உடனே எப்படியாவது வேறு இடத்துல லேண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ட்ரை பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் காமிச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸு அந்த கன் ஃபைட் சீன்லாம் நம்ம சினிமாட்டோகிராஃபர் காமிச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குது. நம்ம டேரக்டர் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. மற்ற தேவையில்லாத கண்டென்ட்லாம் இதில் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சு முடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா, சில இடத்துலலாம் கொஞ்சம் வளவள கொலவலன்னு பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம டேரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான கூகுள் ப்ளே மூவிஸ்லேயும், ஆப்பிள் டிவிலையும், அமேசான் பிரைம்லேயும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.